மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி அவர்களுடைய கைது இன்னைக்கு அதை தான் எடுத்து பேச போறோம். உதயநிதி அவர்களை கைது பண்ண வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருது? அவருடைய எஃப்ஐஆர் என்ன சொல்லுது? கைது பண்ணும்போது கைதுக்கான காரணங்கள் இல்லையா, அந்த நோட்டீஸ் கொடுத்தாங்க இல்லையா, அந்த நோட்டீஸில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? அதை தாண்டி அரசியல் ரீதியாக விஜய் அவர்களுடைய இந்த கைது நடவடிக்கைகள் எப்படியானது? இதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கும் உதயநிதிக்கும் ஏதாவது பர்சனலாக தகராறு இருக்கான்னு தெரில. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கைது நடவடிக்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெயலலிதா அவர்களை கைது பண்ணி உள்ள வச்சதுனால கருணாநிதி அவர்களை ஜெயலலிதா அவர்கள் கைது பண்ணி உள்ள வச்சாங்க. அப்போ அங்கே ஒரு பகை இருந்துச்சு. அந்த பகைக்கு அதற்கு முன்னாடியே ஒரு காரணங்களாக இருந்துச்சு. இங்கே என்ன பகை இருக்குன்னு எனக்கே தோணுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வேகமாக இவ்வளோ வீரியமாக விஜய் போகிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஒருவேளை அரசியல் காரணம் மட்டுமா அப்படின்னா அது கடைசியாக பேசலாம். முதலாவது எஃப்ஐஆர் பார்த்துடலாம். இப்போ உதயநிதி மீது பதியப்பட்ட அந்த எஃப்ஐஆர் இல்லையா, அதை காமிக்கிறேன். அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருங்க. அதில் சுமார் 9 பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்படுறது. அந்த பிரிவுகள் என்ன, அதை பற்றின விஷயங்கள் அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இல்லையா, இந்த 9 பிரிவுகளை எனக்கு தெரிஞ்சு 8 பிரிவுகள் வீண். அது நீதிமன்றத்துக்கு போனாலே நீதிமன்றமே அது எல்லாத்தையும் காலி பண்ணிடும். ஏன்னா அதற்கும் அதில் சேர்க்கப்பட்டுள்ள அந்த பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதற்கும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழலுக்கும் இல்லையா, அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்துச்சு. நான் முதல் சொன்னேன், ஏதோ ஒரு 2 பேருக்கு பகை இருக்கும் போயிடு. அது ஏன் நான் தோணுது அப்படின்னா, இந்த 9 பிரிவுகளில் எப்படியாவது அவர் பிணையில் வெளியே வரக்கூடாது. காலையில் கைது பண்ணும்போது இவங்க என்னவா இருந்ததுமா, அவர் வெயிலில் வெளியே வரக்கூடாது. அப்போ என்னென்ன வழக்குகளை உள்ளே வைக்க முடியும் அப்படின்னு சொருகணமாக இருந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு அந்த வழக்கு எண்ணில் பிரிவு 61 சேர்த்துருக்காங்க இல்லையா, அது குற்ற சதி செய்தல். அது குற்றம் நடக்கிற முன்னால் உட்காந்து திட்டம் போட்டு சதி பண்ணி இதை செய்யணும் முடிவு பண்ணுறது இல்லையா, அதற்காக பதியப்படக்கூடிய பிரிவுன்னு வச்சுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட விஷயம் ஒரு ஆர்ப்பாட்டம். என்ன ஆர்ப்பாட்டம்? காவேரி நீர் பகிர்மானம், அது தண்ணீர் வரல. ஏதோ 2 மாதங்கள் தாமதம் ஆயிடுச்சு. 2 மாதங்கள் தாமதத்துக்கு இடையில இங்கே தண்ணீர் வருதுன்னா அதுவும் கூட அங்கே டேம்லாம் நிரம்பினதுக்கு அப்புறம், இது கர்நாடகாவில் அணைகள் நிரம்பினதுக்கு அப்புறம் தான் திறக்கிறாங்க. இந்த நிலைமையில் 40 டிஎம்சி தண்ணீர் இந்த நிலைமை வந்திருக்கணும், வரவே இல்லை. அதை பற்றி வாயை திறக்கவே இல்லை விஜய். இது எல்லா குற்றச்சாட்டையும் அந்த மேடைகளில் உதயநிதி பேசுகிறார். அதையெல்லாம் விட்டாச்சு. அதில் பேசிக்கிட்டு வரும்போது அந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாரு, 40 டிஎம்சி கிடைக்க வேண்டிய நேரத்தில் எதுவுமே கிடைக்கல. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இருக்குது, அவங்கள கேட்கறதுக்கு இவருக்கு வக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். யாரை? விஜயை சொல்கிறார். அப்படி சொல்லி வரும்போது அவருக்கு பயம். யார்? விஜய் அவர்களுக்கு பயம், மத்திய அரசு எதுக்குறது அப்படின்னு ஒரு வார்த்தை விடுறாரு. அந்த இடத்துல கீழே இருக்கவங்க பயம் சொன்னதுமே த்ரிஷா த்ரிஷான்னு கத்துறாங்க. நடிகை த்ரிஷா பேரை சொல்லி கத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல மறைச்சிட்டு அவர் சொல்கிறாரு, அங்கே மட்டும் தண்ணி ஒழுங்காக வரும் அப்படின்னு. இந்த வார்த்தை தான் என்ன ஆயிடுச்சு, 2 மீனிங்கில் அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவுக்கு மிக முக்கியமான முகாந்திரமாக மாறுது. அவர் அங்கே மட்டும்தான் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு காவேரியை சொன்னேன்னு சொல்கிறார் அழுத்தமாக. அந்த இடத்துல அங்கே மட்டும் தண்ணி ஒழுங்காக வருது, காவிரியில் எங்கே தண்ணி வருது அப்படின்னா பொருள்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். இல்லை ரெட்டை அர்த்தத்தில் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது எல்லாமே உட்காந்து சதி திட்டம் தீட்டி பேசுகிற செயலா? இது நீதிமன்றம் ஏற்றுக்குமா? நம்ம உட்காந்து பேசுவோம், கீழே கத்துவாங்க, நம்ம அப்படியே சரி கரெக்டாக இது திரிச்சு பேசி பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு சதி திட்டம் தீட்டுறதுக்கு இங்கே என்ன இருக்குது? அதில் எனக்கு தெரிஞ்சு சதி திட்டம் தீட்டமாக எதுவுமே கிடையாது. உட்காந்து சதி திட்டம் தீட்டினார் இந்த வழக்கு பிரிவு. இது ஒன்று. இரண்டாவது பிரிவு 192, 196 2 பிரிவுகளை போடுறோம். 192 எதுக்கு அப்படின்னா கலவரங்களை தூண்டுதல். அவர் பேசிட்டு வந்துட்டார். அவர் பேசிட்டு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் கலவரம் நடக்குது. நீங்கள் எடுத்த நடவடிக்கைக்கு அப்புறம் தான் தமிழகம் முழுவதும், சென்னையில் மட்டும் 18 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் சாலை மறியல், முழுவதுமாக போக்குவரத்து ஸ்தம்பிச்சிருச்சு. எல்லா இடங்களும் கலவரம் நடக்குது. தஞ்சாவூரில் உச்சகட்ட கலவரம். ஏன் நீ கைது பண்ணி அங்கே கூட்டி போயிருக்கீங்க? கலவரம் நடக்குது. கலவரத்துக்கு மிக முக்கியமான காரணம் சரியான ஊழல் குற்றச்சாட்டு, இல்லை வேற ஏதாவது மிக முக்கியமான குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்க. நிச்சயம் சொல்லி இவ்வளோ பெரிய கலவரம் நடக்காது. நீங்கள் பண்ணுறது எதற்காக அப்படின்னா, த்ரிஷாவை பேசிட்டாலும் கைது பண்ணுறீங்களே. நீங்கள் எதுக்கு கைது பண்ணுறீங்கன்னா, த்ரிஷாவை பேசிட்டாலும் கைது பண்ணுறீங்க. அவங்க இல்லவே இல்லை, அப்படி அவர் பேரை சொல்லலை, உங்கள் பேரை சொல்லலை, அவர் தவறான வார்த்தைகள் சொல்லலை, பின்ன நீங்களா ஒன்று டபுள் மீனிங்கை பேசிக்கிட்டு அப்படி கைது பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லிட்டு அவங்க போராட்டத்தை குதிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய போராட்டம் உருவாகிறதுக்கு காரணமே இந்த தாவேக அரசு தான். இவ்வளோ போராட்டம் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க, நீதிமன்றத்தில் போய் இப்போ நீதிமன்றத்தில் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கைது பண்ணி அழைச்சி சென்று அங்கே வச்சு விசாரிச்சுட்டு அனுப்பிடுவோம், கஸ்டடி கிடையாது, அப்போ சிறையில் அடைக்க போகிறது கிடையாது. இந்த விசாரணைக்கு எதுக்கு நீங்கள் தஞ்சாவூர் கூட்டி போனோம்? அந்த விசாரணை அவர் வீட்டில் வச்சு முடிச்சுக்கலாமே.
இல்லாட்டி அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் நீங்க சென்னையில கமிஷனர் ஆஃபீஸ்ல வச்சு முடிச்சு விட்டு போயிடலாம்ல. விசாரணை ஆகி போச்சு. அப்ப நீங்க தஞ்சாவூர் கூட்டி போறீங்கன்னா என்ன காரணமா இருக்குன்னா இதை திட்டமிட்டிருக்கீங்க. அவர் திட்டமிட்ட மாதிரி தெரியல. நீங்க தான் உட்காந்து திட்டமிட்டு இந்த வேலை பார்த்துருக்கீங்கன்னு தோணுது. நீங்க திட்டமிட்டதுனால தான் இங்க இவ்வளோ பெரிய சாலை மறியல், எல்லா படம் உருவ எரிப்பு, அந்த படம் பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் பெரிய லெவலில் ஒரு அமைதி இல்லாமல் நிலைமைக்கு போனது காரணம் உங்களுடைய தவறான கைது. நீங்க கைதுக்கு ஒருவேளை ஊழல் காரணமாக வச்சுக்கோங்க, இவ்வளோ பெருசு இருக்கவே இருக்காது, மக்கள் எல்லாம் ஏற்றுப்பான். இன்னைக்கு தேவையெல்லாம் மக்கள் எல்லாம் அவதிக்குள்ளாக்கிறீங்க. அது கொடுமை என்ன, சிறைச்சாலையில் போட்டால் பரவாயில்ல, கைதுக்கு சிறையில் அடைக்கிற என்கொயரி கொடுப்போம். என்கொயரிக்கு அப்போ நீங்கள் சென்னையில் வச்சு முடிச்சுட்டு தானே, எதுக்கு இந்த ஊர் மக்கள்லாம் போட்டு இந்த அவதிப்படுத்துறீங்க? எனவே கலவரங்களை தூண்டுதல் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அதுவாகட்டும், அதற்கு முன்பு சூழ்ச்சிகரமாக திட்டமிடுதல் இருக்குல்ல, இது ரெண்டுமே வேணுமே இந்த அரசின் மீது வேணால் சொல்லலாம் இந்த குற்றச்சாட்டு. மூன்றாவது 196வது பிரிவு, அது என்ன, 2 பிரிவுகளுக்கு இடையே கலவரத்தை தூண்டுதல். திரிஷாவை பேசுனதுனால 2 பிரிவுகளுக்கு எல்லாம் எங்கே கலவரம் வரும் எனக்கு சொல்லுங்களேன். திரிஷாவை பேசுனதுனால திரிஷா ரசிகர் மன்றம் ஒன்று கலவரத்தை தூண்ட போதா? எனக்கு அடிப்படையில் ஒரு கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க, இதில் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இந்த வழக்கு யாரு கம்ப்ளைண்ட், அதாவது புகார்தாரர் தான் இருக்க முடியும்? திரிஷாவை காணமே காணா. திரிஷா புகார் கொடுக்கவே இல்லை. திரிஷாவே டபுள் மீனிங் எடுக்கல, என்னை அவமானப்படுத்த நினைக்கும் போது யாரா நீ ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கேட்கணுமா இல்லையா? நம்ம போய் கொடுத்து வச்சுக்கோங்க, என்ன சொல்லும் போலீஸ்? ஏப்பா அதில் சொன்ன நபர் அவங்க வந்து புகார் தெரிவிப்பாங்க, நீ யார் பண்ணி கேட்பாங்க இல்லையா? அப்ப தாவேக்கா போதுன்னா தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அவர் அசிங்கமா பேசணும், அது பேசவே இல்லையே. அப்ப என்ன முகாந்திரம் இருக்க முடியுது? இது விஷயம். இதுதான் இதுல சிக்கல். நீதிமன்றத்துக்கு போல இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. நம்ம உட்கார்ந்து என்ன வேணா பேசிக்கலாம் நம்மளுடைய தேவைக்கு. நான் இப்போ ஒன்று சொல்றேன், இதே திமுக ஆட்சியில் நான் கைது செய்யப்பட்டு ஒரு 10 நாள், அதில் சுமார் ஒரு 2500 3000 கிலோமீட்டர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஏது புழல் சிலைக்கு போகிறது, மதுரை சிலைக்கு போகிறது, தேனிக்கு போகிறது, திருநெல்வேலி போகிறதுன்னு. அதற்காக உட்காந்துக்கிட்டு ஆகா பழிவாங்கும் நடவடிக்கை உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள இங்க விஷயம். அது தப்புனா இதுவும் தப்பு தான் சொல்ல முடியும். எனக்கு என்ன அதான் சரி. ஏன்னா அதிகாரத்தின் உச்சத்தில் உட்கார்ந்து அது அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நீங்க வேலையை பார்க்காதீங்கன்னு சொல்றோம். அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது பண்றதுக்கும் நாட்டின் நல்லது பண்றதுக்கும் தவறானவர்கள் உள்ள அனுப்புறதுக்கான விஷயம். அதை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு கலெக்டர் ஆரம்பிச்சு எல்லா பேரும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி வேலைகள் ஈடுபட்டான்னு வச்சுக்கோங்க, எங்க போய் முடியும்? இதுதான் கேள்வி. இல்லைன்னு எனக்கும் ஆஹா என்னை கைது பண்ணியா போ அப்படின்னு நானும் சொல்ல முடியும். இதுதான் இங்க விஷயம். இதுல அடுத்த 2 பிரிவுகள், ஒன்னு ஆபாச செய்கை காட்டுதல், ஆபாசமா பேசுதல். ஆபாசமா அவர் செய்கை காட்டவும் கிடையாது, ஆபாசமா வார்த்தைகளை அவர் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த விஷயம் உள்ள வருது பெண்களுக்கு எதிராக. அதற்கப்புறம் பொய்யான தகவலை பரப்புறது, தவறான தகவலை பரப்புறது. அவர் சொன்ன டேட்டா இருக்கு இல்லையா, அதெல்லாம் பொய் இந்த மாதிரி எனக்கு தெரியவே கிடையாது. இதையெல்லாம் உள்ள வச்சாதான் வழக்கு வலுவாகுன்றதுக்காக உள்ள வைக்கிறாங்க. அந்த ஒட்டுமொத்த வழக்கில் எது சரியா இருக்கு அப்படின்னா பெண்களை இழிவுபடுத்தலையா இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில், அதுவும் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு வழக்கு அது உள்ள சரியா இருக்குன்னா அது பிரிவு 79 கீழே. அது பிரிவு 79க்கு கீழே பெண்களை அவமானப்படுத்துதல் இல்லை கண்ணிய குறைவாக பேசுதல். இதில் நீங்கள் வச்சுக்கோங்களேன், அந்த விஷயமே கூட திரிஷா வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். யார் திரிஷாவுக்கு இந்த அரசுக்கு என்ன சம்பந்தம்? திரிஷாவுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க என்ன சம்பந்தம்? திரிஷாவை பேசுனதா அந்த கம்ப்ளைண்ட்ல எழுதியிருக்கான். அப்ப அவனுக்கு திரிஷாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த கட்சிக்கு திரிஷாவுக்கு என்ன சம்பந்தம்? அவங்கள வந்து புகார் தெரிவிக்கணும். அவங்களே புகார் தெரிவிக்கிறவங்க அவங்க ஆன்லைனோட சொல்லவே இல்லை எதுவுமே. நீ இங்க இருந்து பொங்குற. இதுல அடுத்து மாநில பிரிவு, அதாவது தமிழ் மாநிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களே துன்புறுத்துதல், அதுக்கு கீழே ஆபாசுல அடிக்கிறது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு சட்டப்பிரிவு இருக்குது, அதுக்கு கீழே போட்டிருக்காங்க, அதுவும் அதில் வராது. அதுக்கப்புறம் இந்த ஐடி ஆக்ட் இருக்கு இல்லையா, அதை தவறாக பயன்படுது, அதுவும் அதில் வராது. அவர் மேடையில் பேசிட்டு போறாரு. எனவே ஒரே ஒரு மினிமம் அந்த ஒரே ஒரு 76வது பிரிவு இருக்குல்ல, அது மட்டும்தான் பொருந்தும். அப்ப இதை எடுத்துட்டு நீ நீதிமன்றம் போனீங்கன்னா எந்த நீதிமன்றமும் ஏத்துக்காது. ஆனா அதற்கு மேலே இந்த கைதை உறுதிப்படுத்துறதுக்காக காலையிலேருந்து நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. காலையிலேருந்து முயற்சி பண்ணி கைது பண்ணி நீங்க ரிமாண்ட் பண்ணவும் கிடையாது, கஸ்டடி எடுக்கவும் கிடையாது, சிறைச்சாலை வைக்க போறதும் கிடையாது. பின்ன எதுக்கே கைது பண்ணி அங்கே போய் இவ்வளோ அல்லோலப்படுத்துறீங்க? இப்போ நான் ஸ்க்ரீனில் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, அவருடைய உதயநிதி வீட்டில் போகும்போது காவல்துறையினர் அவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்களே, அந்த நோட்டீஸ் 2 பக்கத்தை வைக்கிறேன். இப்போ நீங்க பார்த்தீங்களா, அதான் 2 பக்கங்கள். அந்த 2 பக்கங்கள்ல அவர் சொல்றாங்க அந்த பிரிவுகளுக்கு எதனால் வழக்கு போட்டோம். எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்தார், இப்படி நேற்று உதயநிதி அவர்கள் பங்கேற்ற மேடையில் இப்படி பேசுனதா சொன்னார்.
அவர் வந்து சிஎம் அவமானப்படுத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொன்னார். அவர் அவமானப்படுத்தி பேசிட்டாருன்னா என்ன பேசினார்ன்ற விஷயத்த அந்த நேரம் முதற்கொண்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? கம்ப்ளைண்ட்ல கொடுத்த நோட்டீஸ்ல எதுவுமே இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் த்ரிஷாவை வச்சு கீழே இருந்து கத்துனாங்கன்றது இருக்கு, கோஷம் போட்டாங்க. அப்ப உள்நோக்கம் கற்பிக்கும் வகையில் பாலியல் பொருள்படும் வகையில் நீ ஏன் திரிக்கிற? பாலியல் பொருள்படும் வகையில் அப்படின்ற வார்த்தைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் கீழே இருந்து கத்துனானா இல்ல மேல இருந்து பேசினாங்களா? இது நாமளே யோசிச்சுட்டு நான் திரும்ப சொல்றேன், இது நீதிமன்றம். இது பாருங்க, நம்ம என்ன வேணாலும் பேசலாம். நீதிமன்றத்துக்கு போன வச்சுக்கோங்க, அதோடைய சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க, அது மாறாம அப்படி இருக்கணும். அப்ப அவர் என்ன பேசி வராரு? எங்க ஆட்சியில் இவ்வளவு நீர் கிடைச்சது, உங்கள் ஆட்சியில் கிடைக்கவே இல்லை, 2 மாசம் தாமதம். எவ்வளோ நீர் தாமதம்? 40 டிஎம்சி கிடைச்சிருக்கணும், 40 டிஎம்சி கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, இப்படியே வராரு. அப்ப நீர் வந்து இன்னும் சேரவே இல்லை. அந்த நேரத்தில் கீழே த்ரிஷான்னு கத்துறாங்க. கத்தும் போது அங்கே மட்டும் தண்ணி ஒழுங்கா போகும். நான் காவிரி நீரை சொல்றேன்னு அடுத்து போறாரு. அப்போ ஒட்டுமொத்த சீக்வன்ஸ்ல எங்கேயுமே த்ரிஷாவை அவர் இழுக்கவும் கிடையாது, அசிங்கமா பேசவும் கிடையாது. அந்த இடத்துல த்ரிஷாவையும் விஜயும் சேர்த்து வச்சு பேசவும் அவர் கிடையாது. இதுதான் நீதிமன்றம் கேட்கும். அப்ப எந்த இடத்துல காவல்துறை இதை புகார பாலியல் நோக்கத்தோட உள்ள கற்பிக்கும் நோக்கத்தோட அவர் பேசினார் அப்படின்னு எந்த இடத்துல வருது? எனவே அவர் பேசுறதுல முகாந்திரம் இருந்ததுனால நாங்கள் இந்த வழக்கை பதிவு செஞ்சோம். சரி, அடுத்து கைது நடவடிக்கை. எல்லா வழக்குகளும் கைது பண்றது கிடையாது. எல்லா வழக்குகளுமே கைது நடவடிக்கையை நோக்கி போறது கிடையாது. பெண்களுடைய எல்லா பிரச்சனையும் விஜய் கைது பண்ணிடுவாருங்க அப்படின்னா நான் கேட்கிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ராணிப்பேட்டை இதே தமிழை வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை விஜய் மோகன் ஒருத்தர், அவர் மீது ஒரு பொண்ணு 10 நாளாக கதறிக்கிட்டு இருந்துச்சு. அதை நாங்கள் தான் வீடியோ வெளியிட்டோம். போட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வழக்கு பதிவு அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் சென்று பண்ணீங்க, இன்னும் கைதே கிடையாது. இந்த ஜெயங்கொண்டம் பக்கத்தில் காரில் கடத்திட்டு போய் அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, அந்த எம்எல்ஏ சுற்றி தீரான். அதுவும் தமிழை வெற்றி கழகம் தானே. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் குதிக்கிற மாதிரி நான் உண்மையை சொல்றேன், உண்மையை பேசணும். த்ரிஷாவுக்குனால தான் இவ்வளோ பெரிய கொதிப்பே நடந்திருக்கு, அதான் உண்மை. இந்த ஒட்டுமொத்த கைதுக்குமே த்ரிஷா எவ்வளோ பவர்ஃபுல் லேடி, த்ரிஷா பவர் என்ன தெரியுமாடா அப்படின்னு காட்டுறதுக்காக நடந்திருக்கு, வேற எதுவுமே கிடையாது. வேற என்ன சொல்லுவீங்க? இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதுல த்ரிஷான்னு கத்துனாங்களா, த்ரிஷா கத்துனாங்க, தப்பா சொன்னாங்க. எங்கடா த்ரிஷா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு, நீ போய் கத்திட்டு இருக்க? நீ தமிழை வெற்றி கழகம் உங்களுடைய விஜய் சார்பாக இல்லாட்டி சிஎம் சார்பாக நான் அவர் மீது அவதூறு பரப்பிட்டாங்க, போய் நில்லு, அதோட ஏற்றுப்பேன். த்ரிஷாவுக்காக நீ எங்கே போய் நிற்கிற? உனக்கு த்ரிஷாவுக்கான சம்பந்தம்? எல்லா பெண்களுக்காகவும் போய் நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தமிழை வெற்றி கழகம், அவங்க மீது வச்ச கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை காணா, நீங்கள் நடிகை காப்பாற்ற போயிட்டீங்களோ? எனவே வழக்கு பதிவு செஞ்சதை தாண்டி அதில் கைது நடவடிக்கைக்கு காரணம் சொல்லுது எது? காவல்துறை. இந்த இடத்துல நமக்கு என்ன தோணுன்னா, உதயநிதிக்கு அதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சாமானிய மனிதனுக்கு என்னென்ன கதை சொல்லுவேன் நான் கேட்குறேன், போலீஸ்கார் என்னென்ன கதை சொல்லுவீங்க சார் அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த கைது நடவடிக்கை 2வது பக்கத்தில் சொல்கிறாங்க, உங்களை வெளியே விட்டால் ஆதாரத்தை நீங்கள் அழிச்சிருவீங்க, சாட்சிகளை மிரட்டுவீங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க வச்சுக்கோங்க. நடந்திருக்கிறது ஒரு பொது மேடை, அதில் பிரச்சாரம் பண்ணி முடிச்சிருக்காரு, அதில் காவிரி நீர் சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடந்து முடிச்சிருக்கு. இதில் எங்கேருந்து போய் இவர் சாட்சியை கலைக்கிறது? உள்ளே இருக்கிற 10,000 பேர் 5,000 பேர் இருப்பாங்களா? அங்கே போலீஸ் இருப்பாங்களா? மீடியா இருக்குமா? எல்லாத்தையும் பிடிச்சி அவர் மிரட்ட போறாரா? என்னையா பேசுற? நான் கேட்குறேன், இதெல்லாம் வழக்கா? அவர் கைது பண்ணுறதுக்கு காரணம் சொல்லுது காவல்துறை. அந்த சாட்சியெல்லாம் மிரட்டிடுவீங்க, அந்த சாட்சியெல்லாம் அழிச்சிடுவீங்க. அதுக்கு எடுத்து சொல்லுது, அதுக்கான சாட்சியெல்லாம் தேடி பிடிச்சி அழிக்கிறதுக்கான முயற்சிடுவீங்க. எவ்வளோ பேர் ஃபோன் எடுத்து வச்சிருக்கேன், ஆல்ரெடி லைவாக யூடியூப்ல இருந்து எல்லா பேரும் ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கேருந்து அவர் அழிக்கிறது? இதெல்லாம் என்ன காரணம் கேட்குறேன். எனவே இந்த மாதிரி நீங்கள் அழிக்கிறதுக்கும் சாட்சியை மிரட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கைது பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு வருது. அப்ப கைது பண்ணுற முடிவோட தான் இதெல்லாம் எழுதிருக்கீங்க, கரெக்டா? அப்ப அடிப்படையில் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இது முழுக்க உள்நோக்கம் கொண்டதானா? 100% உள்நோக்கம் கொண்டது. அப்ப இது அரசியல் காரணத்தினால கிடையாதா? அப்ப இது அரசியல் காரணத்தில் விஜய் பண்றாருன்னா அவருக்கு இதுக்கு முன்பே பண்றதுக்கான சான்ஸ்லாம் இருந்துச்சு. வேற ஒரு மாசம் இருக்கும். விஜய் என்ன சொல்லியிருப்பானா, தந்தையை தேடிய மகன் அப்படின்னு ஒரு சட்டப்பேரவையில் கேள்வி பண்ணவே வெளியே வந்து உதயநிதி என்ன சொன்னாருன்னா, செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடிய மனைவி இருக்குது, அந்த கதையை சொல்லவா அப்படின்னு போனார். அப்பயே கைது பண்ணிக்க முடியும். அப்போ மனைவியை பற்றி ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு கைது நடவடிக்கை காரணம் ஒரே காரணம் த்ரிஷா தன்னுடைய பவரை காட்டுறாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? நிஜமாவே த்ரிஷாவுடைய பவரை காட்டுறது தான் இந்த ஒட்டுமொத்த கைது நடந்திருக்குது. வேற எதுவும் இருக்குமா தெரியல. இதுதான் விஷயம். நான் திரும்ப சொல்றேன், அரசியல் ரீதியாக 1008 குற்றச்சாட்டுகள் திமுக மீது இருக்கு. முன்னாள் ஆட்சியாளராக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது எல்லாத்திலையும் கைது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க,
நாட்டை திருத்துறதுக்கான வேலை ஏதோ நடக்குது, நான் ஏற்றுப்பேன். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து திரிஷாவுக்காக இந்த ஆள் போய் உதயநிதியை கைது பண்ணுறாருன்னா இது நாட்டுக்கு நல்லதெல்லாம் கிடையாது ராஜா. எந்த ஆரோக்கியமான விஷயமும் கிடையாது. அதுவும் இவ்வளோ பெரிய லெவலில் கதையை கட்டிக்கிட்டு போலீஸை வச்சு இதை எடுத்துக்கிட்டு தஞ்சாவூர் அலைஞ்சு இருக்கிற சென்னை ஃபுல்லாமே எல்லா போக்குவரத்தையும் ஸ்தம்பிக்க வச்சு பல இடங்களில் கலவரம் நடந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் கலவரம், அதாவது டிவிகே டிஎம்கே 2 பேருக்கும் கலவரம் பெரிய அளவு மூடுறதுக்கு காரணமே இந்த கைது நடவடிக்கை அப்புறம் தான். அது வரைக்கும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு கண்டுக்காம விட்டு 2 நாள் ஒண்ணுமே, இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்போ அரசியல் காரணத்தினால விஜய் அவர்கள் இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டாரா அப்படின்னா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதை விட மிக முக்கியமானது ஏன் அப்படின்னா விஜயா உதயநிதியா விஜயா இதுதான் இனிமேல் அரசியல் அப்படின்னு ஒரு அந்த பிம்பம் கட்டமைக்கிற அரசியல் இல்லையா, அதை அவர் நினச்சிருந்தாருன்னா அதுதான் தனக்கு வசதியானது, அதான் நிரந்தரமாக நமக்கு வெற்றி தரும், திமுக எதிர்ப்பு ஓட்டலை தன் பக்கத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு அவரோட யோசிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. அந்த அரசியலுக்கு இது சரியான கைதாக இருக்கலாம். ஆனால் அப்போவுமே கூட இந்த கைது நடவடிக்கையின் மூலமாக அவரால் சிறையில் வைக்க முடியாது. இதை விட எது சிறந்த கைதாக இருக்கும்னா அவர் ஒரு ஊழல்வாதின்னு சொல்லி கைது பண்ணான்னு வச்சுக்கோங்க, நான் நேர்மையான சொல்லிக்க முடியும். நான் திரிஷாவுக்காக கைது பண்ணால் அது எப்படி அரசியல் ரீதியாக பயன்பெறும்? இந்த கைதை சில பேர் கொண்டாடலாம், ஆனால் மக்கள் பொதுவாக பார்க்கும்போது இது ஒரு பெரிய அனுதாபத்தை உதயநிதி கொடுக்குமே தவிர விஜய்க்கு எப்படி பெரிய அளவில் இது ஒரு ஆதாயம் தரும்? ஒரு சில பேர் கொண்டாடலாம், அவ்வளோதான். அப்போ அரசியல் ரீதியாக இந்த முடிவு கிடையாது. அப்போ வேற என்ன? இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா நாளைக்கு சட்டப்பேரவை கூடுது. ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டில் அவர் பேசி ஆகும். பட்ஜெட் கூட்டத்தோட ஆரம்பிக்குது, அது மாநிலத்துக்கானது. அவர் மாநிலத்துக்கான உரையில் அவர் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. போன முறை இப்படி செய்தி கட்டும் போது யாருமே உள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்க. போன முறை மாதிரி இந்த முறையை வச்சு கவுண்டர் பண்ணாங்கன்னா உடனே பதில் சொல்றதுக்கு இந்த அமைச்சர்களுக்கு பெரிய லெவலில் அனுபவம் கிடையாது. அனுபவம் தாண்டி அந்த அமைச்சகத்தை புரிஞ்சு கூட தன்மை இல்லாமல் சுற்றி தீராங்க. எனவே நாளைக்கு சட்டப்பேரவையில் அதுவும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் உள்ள நுழைஞ்சா ஒவ்வொரு துறைக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு துறை அமைச்சரும் நிற்க வச்சு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க, நல்லா நாக்கம் கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது. அப்போ அதற்கு முன்பே இந்த சட்டப்பேரவைக்கு முன்பே அதாவது இந்த சட்டப்பேரவை கூடி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பே ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டுருவோம். அப்போ அந்த பிரச்சனையில் மக்கள் கவனம் செலுத்துவாங்களே, அதுக்குள்ளே கூட்டத்தொடர் முடிச்சிடலாம் அப்படின்னு விஜய் நினைச்சிருந்தாங்கன்னா சாதுரியமான அரசியல். ஆனால் அது நாகரிகமான அரசியல் கிடையாது, அது அருவருப்பான அரசியல். ஏன்னா மாநிலத்துக்கான பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனையும் ஒவ்வொரு துறையிலும் விவசாயிகள் ஆரம்பித்து இங்கே இல்லாத ஏழைகள் தொட்டு மாணவர் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் பேச போகிறாங்க. அப்போ எதிர்கட்சிகள் பேச விட்டு அதுக்கு ஒரு தெளிவான பதில் கொடுக்க முயற்சி பண்ணாதான் நல்ல அரசாங்கம் நடக்குன்னு அர்த்தம். அதையே ஒட்டுமொத்தமாக திசை திருப்புவோம் அப்படின்னு சொல்லி இதை சாக்கா வச்சுக்கிட்டு திருசா பின்னாடி மக்களை போக வச்சிங்கன்னா அப்போ இந்த சினிமா படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஏதோ சச்சரவை கிளப்பி ஓட விடுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த ஒரு சினிமா படம் மாதிரி இந்த ஆட்சி நடத்திட்டாருங்க. ஏதோ சச்சரவை கிளப்பி மக்கள் அந்த மட்டும் திசை திருப்பிட்டு இந்த மாதிரி நம்மளால் கூட்டத்தொடர் நடத்துவோம் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அரசியல் ரீதியாக சரியா இருக்கலாம். ஆனால் நேர்மை சுத்தமும் கிடையாது. ஒருவேளை காவிரி நீர் விவகாரத்தில் நாம் நேரத்துக்கு முடிவெடுக்கலை, போய் எந்த முடிவும் நம்மளால் வரல, இந்த பிரச்சனை எங்கள் டெல்டா விவசாயிகள் மத்தியிலையும் டெல்டா மக்கள் மத்தியிலையும் ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரும் காவிரி நீரை பேசாத திரிஷாவை பேசு அப்படின்னு இவரே திசை திருப்பி விட்டாரோ அப்படின்னு தோணும். அதுக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வழக்குடைய சாராம்சமும் அந்த வழக்குடைய வலுவும் இப்போ சொன்னீங்களே இவ்வளோதான். இதை எடுத்துக்கிட்டு போய் நீ நின்றீங்கன்னா எந்த நீதிமன்றமும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் சச்சரவு தான் இது முடிவு, அடுத்த சில நாட்களுக்கு ஓடும். இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை அரசியல் இப்படி இருக்கலாமா? எப்படி? அதுக்கு தான் 100% வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த கைதின் மூலமாக பிரதானமாக யாரை முன்னிறுத்துறாங்க? திரிஷாவை யாராவது பேசுன பார்த்துக்கோ, இதுதான் கதி அப்படின்னு அதிகாரத்தோரணையோட மக்களுக்கு சொல்கிற, இல்லாட்டி இங்கே எல்லா நபர்களுக்கும் சொல்லக்கூடிய செய்தி குரல், அவ்வளோதான். அதுக்காக இந்த ஒட்டுமொத்த கைது நடந்திருக்கானா இதை நான் ஏற்றுப்பேன். ஒருவேளை திரிஷா அவர்கள், ஏன்னா திரிஷா அவர்கள் ரியாக்ட் பண்ணவே இல்லை, அப்போ பர்சனலாக கம்யூனிகேட் பண்ணாரா, விஜயும் திரிஷா அவர்களும் பேசுனாங்களா, இதெல்லாம் அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஏதோ ஒரு உரையாடலுக்கு பின்னாடி தான் இதை தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. அதன் பின்னாடி எதிர்காலத்துக்கு அரசியலுக்கான அடித்தளமாக இதை அமைச்சுக்கலாம் அப்படி திரிஷா முயற்சி பண்ணார்னா அவர் செய்யக்கூடிய ஆள் தான். ஏன்னா சச்சரவுகள்லேயே தன்னுடைய சினிமா வாழ்க்கையும் மற்ற விஷயத்தையும் தன்னுடைய பின்பத்தை தொடர்ந்து தக்க வைக்கிறார் திரிஷா எனக்கு தெரிஞ்சு. அப்போ இந்த இதையும் சச்சரவு தனக்கான வாய்ப்பாக தான் பார்த்துருப்பாரு. இவங்களுக்கு விமர்சனம்லாம் புதுசு கிடையாதுங்க. இந்த விமர்சனம்லாம் அத்தாடி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படியான விமர்சனம்லாம் கிடையாது. அப்போ இந்த விமர்சனம் பார்க்காம தான் கிடையாது. திரிஷா அவர்களுடைய புகைப்படத்தை கீழே போங்க, இதே விஜய் ரசிகர்களும் இதே விஜய் நிர்வாகிகளும் என்ன கழுவி ஊற்றிருக்கான்னு பாருங்க. அவங்களே கழுவி ஊற்றிருக்காங்க. இவங்களோட அவர் ஆபாசமாக பேச ஒருத்தர் வேணும், எனக்கு கழுவி ஊற்றிருக்காங்க, இவங்களுக்கு அதெல்லாம் தெரியும்.
அப்ப இந்த இடத்துல குதிச்சா ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கிளம்புறதுக்கு காரணம் என்னன்னா ஒரே காரணம் தான். இவங்களுக்கு அரசியல் எதிர்காலத்துக்கு இது சரியா ஒரு அடித்தளமா அமையும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஒருவேளை விஜய் அவர்களுக்கு அடுத்த அரசியல் வாரிசாக திரிஷா இருக்கலாம். ஆனா அப்படியே போச்சுன்னு வச்சுக்கவே, நான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு யார் யார் நாட்டை காலி பண்ணிட்டு மாநிலத்தை காலி பண்ணி போயிடு. ஏன்னா இதை விட ஒரு அசிங்கம், அவமானம், கேவலம் எதுவுமே கிடையாது. அருவருப்பா இருக்குது. இதுக்காக தான் இந்த வேலை பார்த்து தீரீங்க. ஆக பதிவோட இறுதியாக உதயநிதி அவருடைய கைது ஏற்புடையதல்ல. 1008 விஷயம் இருக்கு திமுக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு திரிஷாவுக்கு அப்படியே பேசிட்டு நீங்கள் கைது நடவடிக்கை இருக்கு இல்லையா, அது வெட்டி வேலை. அதில் கைது பண்ணி சிறையில் வைக்கல, நாங்கள் விசாரிக்க தான் போகிறோம். அதுக்காக தஞ்சாவூர் கூட்டி போகிற அடுத்த வெட்டி வேலை. அதற்காக ஒட்டுமொத்த மாநிலத்தை இவ்வளோ தூரத்துக்கு அல்லோலப்படுத்துறது இல்லையா, அது தேவையில்லாத வேலை. அதில் தஞ்சாவூர் முழுவதும் கலவரம் நடந்துருக்கு, இப்போ சென்னை முழுவதும் கலவரம் பரவுது. இது அவசியம் இல்லாத வேலை. இதையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்விரோதம் விஜய் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னா அது தெரியல. திரிஷாவை அரசியல் கூட்டி வரதுக்கு முயற்சி நடக்குதா அதுவும் புரியல. மொத்தத்தில் இது தேவையில்லாத வேலை.